மனிதனும் இறைவனும் இந்த இருவரின் கூட்டணியும் அதன் வெற்றியும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா வெற்றி தாங்க. இதுல தோல்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா மனிதன் இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதன் இப்படி மனித கூட்டம் சேரும் போது அங்கு ஒருவேளை தோல்வி நிச்சயமாக இருக்கலாம். ஆனா ஒரு மனிதன் இறைவனோட கூட்டணி போட்டு என்னைக்காவது தோற்க முடியுமா, அல்லது இறைவன் தான் தோக்க விடுவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால உண்மைதான், இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இன்னையிலிருந்து நீங்க கூட்டணி போட்டு வெற்றி அடையணும்னா மனிதனோடு கூட்டணி போடாதீர்கள், இறைவனோடு கூட்டணி போடுங்கள். இறைவனோடு உணர்வோடு உள்ளத்தோடு உயிரோடு நீங்கள் கூட்டணி போட்டு எத்தனை மனிதர்களை வேணாலும் நீங்க சேர்த்துக்குங்க, கூட்டணி போடுங்க. நிச்சயம் அந்த மனித கூட்டம் இறைவனால் வெற்றியடைந்தே தீரும்.